Hello everyone, welcome to this video from Cat Center Party where we turn concepts into designs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேட்டியாங்கிற சாஃப்ட்வேர்ல இருக்கிற டேட்டா பிளைன்ஸுக்கிற கான்செப்ட் தான். நம்ம என்ன சாஃப்ட்வேர் எடுத்தாலும் அதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது தான் இந்த 3 பிளைன்ஸ் கரெக்டா. ஆனால் கேட்டியால வரும்போது இந்த 3 பிளைன்ஸுக்கும் பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மற்ற சாஃப்ட்வேர்ல எல்லாம் நீங்க கேட்டிருக்கிறது வந்து டாப் பிளைன், ஃப்ரண்ட் பிளைன், சைட் பிளைன் இல்லைன்னா ப்ரொஃபைல் பிளைன் அப்படின்னா இருக்கும். ஓகே, ஆனா இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேன்ஸோட பேர் வந்து XY பிளேன், YZ பிளேன் அண்ட் ZX பிளேன் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ என்னோட ஒரு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட எப்பவுமே கேட்குற ஒரு கொஸ்டின் இருக்கு. சார், நான் வந்து டிசைன் பண்ணும்போது எப்பவுமே படிச்சிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பிளேன்ல வந்து ஃப்ரண்ட் வியூ வரும், சைட் பிளேன்ல வந்து சைட் வியூ வரும், டாப் பிளேன்ல வந்து டாப் வியூ வரும். அந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி பேக் பண்ணி எடுக்கிறது. அப்படி வரும்போது நான் இந்த கேஸ் ஆஃப் கேட்டியா நான் எப்படி வந்து அதை டிசைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு இங்க கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா XY பிளேனுங்கிறது நம்மளோட டாப் பிளேனா இருக்கும், YZ பிளேன் வந்து ஃப்ரண்ட் பிளேனா இருக்கும், ZX இல்லைன்னா XZ பிளேன் வந்து சைட் பிளேன் இல்லைன்னா ப்ரொஃபைல் பிளேனா இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து keep that in mind when you are doing the designs. Okay, another thing is நம்ம வந்து ஒரு சில காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ் நம்ம போடுறோம். ஓகே, வாட் எவர் டிசைன்ஸ் தட் யூ கிவிங், அது நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு இருக்கிறது வாட் பேசிக்கலி டிசைட்ஸ் இஸ் நம்ம வந்து எப்படி அதை ஸ்கெட்ச் போடுறோம். கரெக்டா, நம்ம எப்படி அந்த ஸ்கெட்ச் போடுறோம், அதுக்கப்புறமா நம்ம அதை பேக் பண்ணும்போது அந்த ஸ்கெட்சை டிபெண்ட் பண்ணி தானே இந்த அவுட்புட் வரும். ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு அவுட்புட் நம்ம எடுத்திருக்கோம், பட் தட் இஸ் நாட் கம்மிங் இன்டு த வியூ தட் யூ வாண்ட். நம்ம வேண்டிய அந்த பர்டிகுலர் வியூ பாயிண்ட்டுக்கு அது வரல அப்படின்னா நம்ம வந்து அது கம்ப்ளீட்டா இது வரைக்கும் கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு மீண்டும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. கரெக்டா. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கா? அதாவது நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக ஸ்கெட்ச் போட்டிருக்கேன், அதை வந்து பேக் பண்ணி எடுக்கும்போது என்னோட அவுட்புட் வேண்டிய விதத்துல வரல, அது வந்து அப்படியே ஹொரிசோண்டலா இருக்க வேண்டியது வந்து வெர்டிக்கலா இருக்கு, இல்லைன்னா வெர்டிக்கலா இருக்க வேண்டியது ஹொரிசோண்டலா இருக்கு, அப்படியே உல்டாவா வருது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதா? அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. ஸோ இப்போ நீங்க இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ல நான் வந்து ஒரு 4 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பேடு, 3 பேடும் ஒரு ப்ராப்பர்ட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேட் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சென்டர் ரெக்டாங்கிள். அதை வந்து 200 டு 200 பை 150 நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு பேடிங் வந்து 50 mm கொடுத்துருக்கேன். தென் அதுக்கு மேல நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஆனா இந்த சர்க்கிள் வந்து போடும்போது நான் வந்து பொசிஷன்டு ஸ்கெட்சை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். தென் இந்த ஒரிஜின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டோட சென்டர், சர்க்கிளோட சென்டர் வந்து ஃப்ரம் த ஒரிஜின் நான் வந்து பொசிஷன் பண்ணி எடுத்திருக்கேன். 50 mm சர்க்கிள் வித் பொசிஷன் அட் 75 and 100, அதாவது எக்ஸாக்ட் சென்டரா வர்ற மாதிரி. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்னொரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகே, பட் தட் சர்க்கிள் நான் வந்து சும்மா அந்த பிளெயினை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து அதுக்குள்ள நம்ம வந்து வேண்டிய அந்த பொசிஷனிங் கொடுத்துருக்கேன். ஓகே, அது நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு சர்க்கிள் போட்டிருக்கேன். பட் அந்த பொசிஷனிங் வந்து கொடுத்துருக்கிறது வந்து அந்த எட்ஜஸ்ல இருந்து நான் பொசிஷனிங் கொடுத்துருக்கேன். நான் இது வந்து இப்போ எனக்கு ஹொரிசாண்டலா இருக்கு, ரைட்? இப்போ எனக்கு ஹொரிசாண்டலா இருக்கு. இதை நான் வந்து வெர்டிக்கலா மாத்த போறேன். வெர்டிக்கலா மாத்துறதுக்கு பெருசா ஒன்றும் செய்ய வேணாம், ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கோ டு எடிட், ஸ்கெட்ச் ஆப்ஜெக்ட், சேஞ்ச் ஸ்கெட்ச் சப்போர்ட். இல்லைன்னா இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஜெக்ட், சேஞ்ச் ஸ்கெட்ச் சப்போர்ட், அதுக்குள்ள போறோம். இங்க வந்து நம்ம வந்து ஸ்லைடிங் இருக்கு. ஸ்லைடிங் கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த பிளேனை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம்னா நமக்கு வந்து மாத்திக்கலாம். ஆனா இது வந்து கரெக்டா மாறல, அந்த பொசிஷன் ஸ்கெட்ச் வச்சு பண்ணது கரெக்டா மாறல. அது மட்டும் இல்ல, வெறும் ஸ்கெட்ச் டைரக்டா நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய வெறும் ஸ்கெட்சை வச்சு நம்ம போனது வந்து கரெக்டா மாறல. இதுவே நான் வந்து ஸ்லைடிங் இல்லாம அதுல பொசிஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, பொசிஷன்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் மாத்திரேன்னு என்ன ஆகுது பார்த்துக்கலாம்.
Okay, one second. Okay, பொசிஷன்ங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். எனக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ வந்து பொசிஷன்டா கொடுத்தது வந்து கரெக்டா வந்திருக்கு. அது இல்லாம நான் வந்து அந்த கார்னர்ஸ்ல இருந்து டைமென்ஷன் எடுத்ததும் கரெக்டா இருக்கு. ஆனா நான் வந்து ரேண்டமா அந்த ஸ்கெட்சை வந்து ரெகுலர் ஸ்கெட்சை வந்து ஃபார்ம் பண்ணும்போது வரக்கூடிய சர்க்கிளோட அந்த ஒரிஜின்ல இருந்து எடுத்தது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. ஓகே, இனி நான் வந்து இன்னொரு இது கொடுக்குறேன் கூட இருக்கு, தட் இஸ் ப்ரோசன். அது வந்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஐசோலேட்டட்ல வந்து we cannot even take it. அந்த பொசிஷனிங் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் கூட பண்ணல. கரெக்ட், அந்த பொசிஷனிங் கூட நம்ம சேஞ்ச் கூட பண்ண முடியல. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது? நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சை வந்து இன்னொரு பிளேனுக்கு நம்மளால மாற்ற முடியுமா கேட்டீங்கன்னா மாத்திக்கலாம். அதுக்கான மெத்தட் வந்து இந்த மெத்தடு தான். ஆனா மாற்றும் போது டிஃப்ரென்சஸ் வராம இருக்கணும்னா நம்ம வந்து அதுக்கு டிபெண்டா இருக்கக்கூடிய ஸ்கெட்சஸ் வந்து எப்பவுமே நம்ம பொசிஷன்டு ஸ்கெட்சாவோ இல்லைன்னா அந்த ஃபீச்சரோட எட்ஜஸ்ல இருந்து பொசிஷனிங் பண்ணதாவோ இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஹாவ் எனி குவரிஸ் ஆர் கொஸ்டின்ஸ் அபவுட் வாட் வி டிஸ்கஸ் டுடே, அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கீழே போடுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கிவ் இட் அ தம்ஸ் அப். இது மாதிரி உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குன்னா, அதாவது ஒரு டவுட் இருக்கு பட் எவ்வளவு தேடியும் அதுக்கு ஆன்சர் கிடைக்கல, அந்த மாதிரி ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குன்னா please comment that in the comment section as well so that we can create a video about that as well. Okay, thank you.